அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பீடு வந்து அந்த குட்டி மோல்டை வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பீடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ளேவை வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணி விட்டு நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெடிக்காது. நான் வந்து காயறதுக்கு முன்னாலே எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நீங்கள் அதை பண்ணிடாதீங்க. ஸோ 1 டே ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல. நான் வந்து அதுக்கு ஓகேவா நான் பண்ணிவிடுவேன். இன்னொன்று விஷயம், இந்த மோல்டு வந்து உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஆகுமானா இல்லை. இந்த மாதிரி குட்டியாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஓகே, அதாவது ஒரு அவசரத்துக்கு அப்படின்னா ஓகே. பட் பெர்மனண்ட்டாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுமானா அது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து இந்த மோல்டு இந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு மோல்டு மட்டும்தான் நான் பண்ணவும் செய்கிறேன். வேறு எனக்கு மோல்டு வந்து எனக்கு தேவையில்லை. நான் மோஸ்ட்லி மோல்ட் பண்ணி அந்த ஐட்டம்ஸ் வந்து நான் சேல் பண்ணுனதில்லை, பண்ணுறதும் இல்லை. இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் அதுக்கெலாம் நம்ம வேறு வழியில் மோல்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீறல் விடுது, பரவாயில்ல. ஃபஸ்ட் நான் ஒட்டலாம்னு நினச்சேன், பட் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கீறல் வந்து அது எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 to 15 minutes அப்படியே வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே இருக்கும். நான் அப்படி இல்லை, நான் அப்படியே தான் எடுக்க போகிறேன் இதை. ஸோ இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு தாமரை இருக்கும். நான் வந்து கைட்டு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அதனால் எனக்கு அந்த தாமரை வந்து கரெக்டாக வரல. அதனால் நானாக சும்மா ஒரு டிசைன் மாதிரி கொடுக்குறேன். பட் இங்கெல்லாம் எனக்கு ஓரளவு கரெக்டாக தான் வந்திருக்கு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணோன்னா அதுவே வந்து ஒரு தாமரை மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வரலன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க மோல்டு. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது தான், அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு அவசரத்துக்கு நான் வந்து கடையில் வந்து மோல்டு வாங்கி யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே சும்மா ஒரு தாமரை மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அது வந்து பெயிண்ட் பண்ணும்போது அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணின ஒரு இயரிங் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இயரிங் ஆக்சுவலி அந்த மோல்டு வந்து இந்த மாதிரி தான் வரும். நான் வந்து கைட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன், அதனால். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். நான் கைட்டு பண்ணினதால எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹோல்ஸ் வந்து போடலாம். இது வந்து மேட் பண்ணுற ஊசி, மேட்லாம் தேய்ப்போம்ல அந்த ஊசி, அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு ஹோல்ஸ் வந்து போடணும். இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சோக்கருக்கு வந்து கொறுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பீடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கிங் பீட் எடுத்துட்டு இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பீட்ஸ் வச்சுருக்கேன்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு சில்க் சாரீ, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு காட்டன் சாரீக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இன்னொரு மோல்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே இன்னும் காயலை, அதனால் நான் இன்னும் ப்ரெஸ் பண்ணல. ஸோ அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நேற்று பண்ணினது, ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது வந்து இன்னொரு மோல்டு நான் வந்து பண்ணேன், இன்னொரு ஜிம்மிக்கி வச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு குட்டி காது. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னோடய டெம்பிள் ஜுவல்லரியோட இயர்ரிங்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி பெருசு கூட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சின்ன காது அப்படின்னா இந்த மாதிரி சின்னது வைக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீங்களோட அந்த இது இருக்குல்ல, இந்த இது பேர் என்ன, ஸ்டட் பேஸ். ஸோ இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டட் பேஸை வந்து இந்த இடத்துல வச்சா அழகாக இருக்கும். உங்களுக்கு காது பெரிய காதுனா நீங்கள் ஸ்டட் பேஸை வந்து இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இந்த ஃபுல் காதுமே இதை மறைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ நான் வந்து என்னோடய காது சின்ன காது, அதனால் நான் இங்கே வைப்பேன். ஸோ இது வந்து காதுலேருந்து கீழே ஹேங் ஆகும். அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பீட் செயின், அதில் ஒரு குட்டி பெண்டன்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ரோ, அதில் ஒரு குட்டி பெண்டன்ட், அப்புறம் இன்னொரு ரோ வந்து கீழே ஒரு பெரிய பெண்டன்ட், அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த மூணு வரிசையும் ஜாயின் பண்ணுவோம்ல கனெக்டர், அது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கனெக்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீடு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் வேணும், திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் கனெக்டருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ இதை வந்து கோன் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டம் கட் பண்ணிக்கோங்க. சாரி, நெக்ஸ்ட்டு இங்கே, அப்புறம் இங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே 3 பின் வந்து போட்டுப்பாங்க, இங்கே ஒரு பின் போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா சென்டரில் ஒரு யூ பின், இங்கே ஒரு யூ பின், இங்கே ஒரு யூ பின், 3 யூ பின், மேலே ஒரு யூ பின் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்னோடய மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் டாப் போர்ஷன். டாப் போர்ஷன்லேருந்து பாட்டமுக்கு இந்த மாதிரி
ஒரு லைன். அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் டாப்புக்கு. ஸோ இங்கேருந்து டாப்புக்கு ஒரு கோடு, மறுபடியும் சென்டரில், மறுபடியும் இந்த சைட்லேருந்து டாப்புக்கு. ஸோ மறுபடியும் சென்டரில். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து 3 லைன் கிடைக்கும். இங்கே மட்டும் நீங்கள் வாட்டர் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே எந்த டிசைனும் கொடுக்க போகிறதில்ல. நான் வந்து இதை ப்ளெயினாக தான் விட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பேக் பண்ண போவீங்கள்ல, ஸோ பேக் பண்ணும்போது நம்ம இதை வைப்போம்ல, ஸோ அதை வைக்கும்போது நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு இன்சர்ட் பண்ணணும். இல்லைனா கியர் ஒயர் இருக்கும்ல, அதை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். அப்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹோல் கரெக்டாக உங்களுக்கு 3 ஹோலும் ஒரு இதுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து கனெக்டர் உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 3 லேயர் பண்ணும்போது இந்த கனெக்டர் வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு வேறு என்ன டிசைன் வேணும், வேறு உங்களுக்கு ஏதாச்சும் டுட்டோரியல் மாதிரி செஞ்சு காமிக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய். ஸோ நம்ம வந்து இப்போ ரவுண்ட் பீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா நான் க்ளேவை நீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட உயரம் வந்து உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு பீடு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் நிறைய பீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஒரு 100 பீட் வேணும் அப்படின்னா நான் இந்த ஸ்லாப் இதே அளவுக்கு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரே டேர்மில் வந்து நான் 100 பீட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கரோட மூடி. இதை விட பெஸ்ட் சாய்ஸ் வந்து மான்டெக்ஸ்னு ஒரு பென் வரும். MONTEX மான்டெக்ஸ். அந்த பென்னோட மூடி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பென்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த மூடி வந்து இன்னும் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இதை வச்சுட்டு இது ஃபுல்லாக வந்து போகக்கூடாது. இந்த பீடு வந்து ஃபுல்லாக போகக்கூடாது. ஒரு 90% உள்ளே போகும்ல, அப்போ வந்து நீங்கள் எடுத்துடணும். வெளியே கூட நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கணும்ல, அதனால் வரணும்ல வெளியே வரும்போது. அதனால் ரொம்ப நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீடு வந்து இந்த மூடிக்குள்ளே போயிடும். இப்போ இந்த மாதிரி உள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு கஷ்டம். இந்த மாதிரி மூடிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ மான்டெக்ஸ் பென்னோட மூடினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை பண்ணுறது. இந்த மாதிரி மாட்டாது. ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு நைஃப் வச்சுட்டு எக்ஸஸை லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கீழே இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கரெக்டாயிரும்.
ஸோ இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும் இல்லையா, அதுக்கு வந்து வாட்டர் வந்து வாட்டர் தொட்டுட்டு, நிறையவும் வாட்டர் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் வாட்டர் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக வாட்டர் தொட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடெலாம் உங்களுக்கு அழகாகிடும். ஸோ எனக்கு வந்து இந்த அளவு வேணும் அப்படின்றதுனால நான் இந்த அளவு பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதுக்கு கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் பண்ணலாம், அந்த ஸ்லாபை பொறுத்து. ஸோ இதில் ஹோல் வந்து போடுறதுக்கு நான் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஸோ இதில் வந்து எண்ணெய் தொட்டுட்டு கரெக்டாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ நான் வந்து ரவுண்ட் பீட் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு இந்த பீடு வந்து கொஞ்சம் உயரமாக தான் வேணும், அதனால் பெருசாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் பீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மறுபடியும் வந்து தண்ணி தொட்டு நான் நீட் பண்ணியிருக்கேன். நீட் பண்ணிவிட்டு க்ளேவை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணால் தான் இங்கெல்லாம் மண் இருக்கும்ல, அது போனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போது வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப்க்கு இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் மண் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்து விடணும். மண்ணோடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆகாது. ஒரே ஒரு கட்டில் இந்த மாதிரி வந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சென்டிமீட்டர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, அளந்துட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். பட் எனக்கு ஓகே தான், நான் அப்படியே கட் பண்ணிடுவேன். அதே மாதிரி சைட்லேயும் கட் பண்ணிடலாம். ஒரே கட்டில் கட் பண்ணணும். அப்போ நீங்கள் எட்ஜஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போது இதை தூக்கி இதில் வச்சுட்டு இப்படியே கூட நீங்கள் கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பீட் கிடைக்கும். இது இப்படி பண்ணிங்கன்னா அது கரெக்டாகிடும். இப்போது இந்த ஃபிங்கர்ஸை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து இப்படி ஹோல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், சென்டரில் ஹோல் போட்டு நீங்கள் இப்படி வைக்கிறதா இருந்தாலும் ஸ்கொயராக கூட நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இதில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து யூபின்னு போட்டுட்டு நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த பக்கம் நீங்கள் ஹோல் போட்டுட்டு
இந்த பக்கம் ஹோல் போட்டுட்டு இதில் வந்து நிக்ரோம் ஒயர் கொடுத்துட்டு இங்கே ஒரு பீடு வச்சுட்டு நீங்கள் சோக்கருக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி இதை வந்து இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு பின்னாடி ஸ்டட் பேஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்டட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, யுவர் விஷ். உங்களோட ஐடியாவை பொறுத்து, உங்களோட கற்பனையை பொறுத்து, உங்களுக்கோட தேவையை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பீட்ஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.